வணக்கம் மக்களே. இவ்வுலகில் படைக்கப்பட்ட நாம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தால் வாழ்க்கை மிக சொர்க்கமாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் வாழ்க்கையில் சொர்க்கத்தை தவிர நாம் நரகம் என்னும் ஒரு நச்சு பொருளை நம் வாழ்க்கையில் முளைத்து விட்டால் வாழ்க்கை மறுபடியும் அமையாது. தயவு செஞ்சு சொல்கிறது என்னன்னா, இந்த வீடியோ பார்க்கும் எல்லா மக்களுக்கும், மனிதர்களுக்கும், என் சகோதரராக இருக்கட்டும், என் சகோதரியாக இருக்கட்டும், என் மாமனாக இருக்கட்டும், என் மச்சானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு உணர்வுபூர்வமான பதிவாக போடணும்னு நான் நினச்சேன். என்னென்னா, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளால் பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், முடிந்த அளவுக்கு வாய் விட்டு பேசி, மனது விட்டு பேசி வாழ்க்கையை பயணித்து கொள்ளுங்கள். அப்படி பயணித்து போகிற பயணம் கண்டிப்பாக முழுக்க நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா அது வாழ்வதே வேஸ்ட்டாக போயிடும். ஆண் கஷ்டப்பட்டாலோ பெண் கஷ்டப்பட்டாலோ அந்த கஷ்டத்துக்கான பலன் இருவரும் சேர்ந்து ஒத்துழைச்சி ஒரு மனசாக பேசி, நீ படும் கஷ்டங்களை நான் ஷேர் பண்ணி, நான் படுங்களை நீ ஷேர் பண்ணி, நமக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் பகிர்ந்து கொண்டு அவர்களை நல்ல வாழ்க்கைக்கு வளர்த்து கொண்டு சென்று விட்டால் அதுவே நம்ம பெற்றெடுத்தவர்களுக்கு பெருமையாகவும் இருக்கும், பெருந்தன்மையாகவும் இருக்கும். இல்லை என்றால் நம்மால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் நம் பெற்றோர் இல்லையா? நாம் செய்த தவறுகளுக்கு நம் பெற்றோர் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? கனவில் கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு தவறு செய்யும் முன் 100% யோசித்து செய்யுங்கள். நல்லது செய்வதற்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் அவசியமே இல்லை. ஏனென்றால் தவறு உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்த்தும் தலை சாய்த்து விடும். சல்யூட்.